ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நார்செட் 10 ப்ரிப்பரேஷனில் டெய்லி எம்சிக்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 17. இன்னைக்கான கொஷின்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், கால் கார்டு கிளாம்பிங் இஸ் டிலேட் பை 1 to 3 minutes இன் நியோனேட் பிகாஸ். ஸோ யூஸ்வலாக இம்மீடியட்லி ஆஃப்டர் பர்த்டே நம்ம வந்து கார்டு கிளாம்ப் பண்ணிடுவோம். ஆனால் கார்டு கிளாம்பிங் எப்போ ஏன் டிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது எந்த கண்டிஷன்ஸ்ல டிலே பண்ணலாம். ஆப்ஷன் ஏ, ப்ரிவென்ட் அனீமியா இன் உமன். ஆப்ஷன் பி, பிளசண்டா செப்பரேட்ஸ் ஈஸிலி. ஆப்ஷன் சி, ப்ரிவென்ட்ஸ் ஜாண்டிஸ் இன் நியோனேட்ஸ். ஆப்ஷன் டி, நியோனேட்ஸ் கெட் கார்ட் பிளட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிருங்க. கொஸ்டின் டஃபா இருந்தாலும் எலிமினேட் பண்ணிருங்க. என்ன எலிமினேட் பண்ணணும்? கார்டு கிளாம்பிங் ஜாண்டிஸ் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? இம்மீடியட்டா பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்ப ஆப்ஷன் சி கிடையாது. ஓகே, தென் what are the other options we have? Placenta separates easily. ஸோ செகண்ட் ஆப்ஷனுக்கும் ஆன்சருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ பிளசண்டா செப்பரேட்ஸ் ஈஸிலியும் கிடையாது. மீதி ஏவா டியா தான் பார்க்கணும். ப்ரிவென்ட்ஸ் அனீமியா இன் உமன். ஆக்சுவலா இட் ப்ரிவென்ட்ஸ் அனீமியா தான் எங்கன்னா உமன்ல இல்ல, நியோனேட்ல தான். ஓகே, ஸோ டிலேடு கார்டு கிளாம்பிங் எங்க பண்ணுவோம் அப்படின்னா டு ப்ரிவென்ட் அனிமியா இன் நியோனேட்ல தான் பண்ணுவோமே தவிர உமனுக்கு கிடையாது. அப்ப மீதி இருக்கிறதுன்னு ஆப்ஷன் டி தான், நியோனேட் கெட்ஸ் த கார்ட் பிளட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இன்ட்ராவென்ட்ரிகுலர் ஹெமரேஜ், தென் இந்த அனீமியா ப்ரிவென்ஷன், இதுக்கெல்லாம் வந்துட்டு வி டூ டிலேட் கார்டு கிளாம்பிங். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, நியோனேட் கெட்ஸ் த கார்ட் பிளட். தென் which assessment finding indicates the nurse about development of cardiogenic shock in MI patient in ICU? ஸோ கார்டியோஜெனிக் ஷாக்குக்கான சைன் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? பிராடிகார்டியா, ஒலிகூரியா, இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர், வார்ம் ஃப்ளஷ்ட் ஸ்கின். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏன் ஈஸியான கொஸ்டின்? கார்டியோஜெனிக் ஷாக்ல பிராடிகார்டியா இருக்குமா? இருக்காது, டாக்கிகார்டியா தான் இருக்கும். இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் இருக்குமா? இருக்காது, ஹைப்போடென்ஷன் தான் இருக்கும். வார்ம் ஃப்ளஷ்ட் ஸ்கின் இருக்குமா? இருக்காது, கோல்டு கிளாமி எக்ஸ்ட்ரிமிட்டி தான் இருக்கும். அப்ப மீதி என்ன? ஒலிகூரியா தான் ஆன்சர். கரெக்டா? ஸோ இதெல்லாம் எங்க இருக்கும்? இப்போ இந்த பிராடிகார்டியா, வார்ம் ஃப்ளஷ்ட் ஸ்கின், இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூரோஜெனிக் ஷாக்ல தான் இருக்கும். ஓகேவா? நியூரோஜெனிக்னா என்ன? டியூ டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் அந்த மாதிரி டிசீஸ்னால வர ஷாக் பேர் தான் நியூரோஜெனிக் ஷாக். கார்டியோஜெனிக்னா இந்த எம்ஐ அதனால வர்றது கார்டியோஜெனிக் ஷாக். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒலிகூரியா தான். மற்ற ஆப்ஷனுக்கான ஆன்சரும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is a widely used classical conditioning method for treating nocturnal enuresis? ஸோ enuresis தெரியும், பெட் வெட்டிங். பெட் வெட்டிங்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்ன? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கிளாசிக்கல் கண்டிஷனிங் எடுத்திருக்காங்க. கிளாசிக்கல் கண்டிஷனிங் வாஸ் கிவன் பை யாரு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கான இன்னைக்கான அசைன்மெண்ட். கிளாசிக்கல் கண்டிஷனிங் கிவன் பை ஹூம்? ஓகே, ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? பெல் அண்ட் விசில் டெக்னிக், பெல் அண்ட் பேட்டரி டெக்னிக், அலாம் சிஸ்டம் டெக்னிக், பெல் புக் அண்ட் கேண்டில் டெக்னிக் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அலாம் சிஸ்டம் டெக்னிக் தான் யூஸ் பண்ணும். அலாம் சிஸ்டம் டெக்னிக்னா என்ன? whenever the child do bedwetting என்ன செய்வாங்க? அலாம் ட்ரிகர் ஆகும். ஓகே, அலாம் ட்ரிகர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சைல்ட் வில் கெட் அப் ஃப்ரம் த பெட், அதான் கெட் அப் ஃப்ரம் த ஸ்லீப். ஸோ அது என்ன ஆகும்? அவங்களுக்கு அந்த இது அப்படியே பழகிடும். பழகுச்சுன்னா என்ன ஆகும்? எப்பப்பெல்லாம் பிளாடர் ஃபுல்லா ஆகுதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன தோணும்? ஓகே, நம்ம எந்திரிச்சிடணும், இல்லைன்னா அலாம் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அதுதான் வந்து அலாம் சிஸ்டம் டெக்னிக்ங்கிறது. அதான் இவன் பாவ்லோவும் பண்ணது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அலாம் சிஸ்டம் டெக்னிக் தான். நெக்ஸ்ட், the space between arachnoid and pia matter is called. அரக்கனாய்ட் ஸ்பேஸுக்கும் பயா மேட்டருக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல எபிடியூரல், சப் அரக்கனாய்ட், சப்டியூரல் அண்ட் எக்ஸ்ட்ரா டியூரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது டைரக்ட் கொஸ்டின் தான். இது the space between arachnoid and pia matter is sub arachnoid space தான். ஓகே, மீதியும் நான் சொல்றேன். we all know epidural அப்படின்னா என்ன அர்த்தம்?
டியூரா மேட்டருக்கும் ஸ்கல்லுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்துட்டு எபிடியூரல். கரெக்டா? இங்கே தான் நம்ம அந்த அனஸ்தட்டிக் ஏஜென்ட்ஸ்லாம் கொடுப்போம். ஓகே, ஸோ அதான் எபிடியூரல் வந்து ஸ்கல்லுக்கும் டியூரா மேட்டருக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் பேரு எபிடியூரல். சப் அரக்கனாய்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்பேஸ் பிட்வீன் அரக்கனாய்டு அண்ட் பயா மேட்டர். சப்டியூரல், சப்டியூரல்ங்கிறது என்னது? ஸ்பேஸ் பிட்வீன் டியூரா மேட்டர் அண்ட் மீதி என்ன இருக்கு? அரக்கனாய்டு. டியூரா மேட்டருக்கும் அரக்கனாய்டு ஸ்பேஸுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்துட்டு சப்டியூரல். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சப் அரக்கனாய்டு தான். மற்ற எதுவும் நீங்க இப்பதான் எக்ஸ்ட்ரா டியூரல் ஒரு ஸ்பேஸே இல்லை. ஓகேவா? மற்றதும் இப்பதான் நீங்க பார்த்துக்கிறீங்க கத்துக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் மீன்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க கண்டிப்பா கத்துப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரோஸ் பெங்கால் டெஸ்ட் இஸ் யூஸ்ட் இன் த டயக்னோசிஸ் ஆஃப். ரோஸ் பெங்கால் டெஸ்ட் என்ன டயக்னோசிஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? ப்ரூசிலியோசிஸ், ஊஃபிங் காஃப், பிசினோசிஸ், bronchiectasis. Okay, so rose bengal test is used in the diagnosis of brucellosis தான். ஓகே, கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, brucellosis. ஓகே, இது ஆக்சுவலா ரோஸ் பெங்கால்ங்கிறது வேற எதுவும் இல்லை, அந்த ப்ரூசிலியோசிஸ் அந்த அனிமல்ஸ்ல வரும்ல அது பாக்குறது தான். இது வந்து அந்த ஏன் ரோஸ் பெங்கால் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ அக்ளூட்டினேஷன் தான். அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் அக்ளூட்டினேஷன் ஆகும்ல, ஸோ அதை பார்க்கறதுக்கான டெஸ்ட் தான். அதனால தான் அது பேர் வந்து ரோஸ் பெங்கால் டெஸ்ட்னே அவங்க வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அந்த பாக்டீரியா வந்துட்டு அந்த மீன்ஸ் அந்த டை பேர் வந்து ரோஸ் பெங்கால் டை, அதனால தான் அது பேரு ரோஸ் பெங்கால் டெஸ்ட். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, brucellosis. Next, Monson sign is a characteristic feature of advanced cases of. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? கெரட்டோகோனஸ், ஸ்ட்ராபிமஸ், கேட்ராக்ட், டயபெட்டிக் ரெட்டினோபதி. ஓகே, வாட் இஸ் மான்சூன் சைன் அப்படிங்கிறது தெரியணும். மான்சூன் சைன் இஸ் a V-shaped indentation of lower eyelid. லோயர் ஐலிட் என்ன ஆகும்? இந்த வி ஷேப்டுல மாறிடும். ஓகேவா? அதாவது வென்எவர், அதாவது பேஷண்ட் எப்பெல்லாம் கீழே பாக்குறாங்களோ ஓகேவா, அப்ப என்ன ஆயிடும்? அந்த லோயர் ஐலிட் வந்து இந்த வி ஷேப்ல மாறிடும். அதுதான் வந்துட்டு மான்சூன் சைன் அப்படிங்கிறது. இந்த மான்சூன் சைன் எப்ப இருக்கும் அப்படின்னா சீன் இன் கெரட்டோகோனஸ் தான். ஓகே, மான்சூன் சைன் இஸ் சீன் இன் கெரட்டோகோனஸ் தான். வாட் இஸ் கெரட்டோகோனஸ்? கெரட்டோகோனஸ்னா என்ன அர்த்தம்? கெரட்டோ மீன்ஸ் ட்ரைனஸ் ஆஃப் த கார்னியா. ஓகேவா? கார்னியா வந்துட்டு ட்ரை ஆகி தின்னாயிடும், கோன் ஷேப்ல மாறிடும். அதனால வர்றதுதான் இந்த கெரட்டோகோனஸ். ஓகே, அப்ப கோன் ஷேப்ல மாறுறதுனால என்ன ஆகும்? எப்பெல்லாம் பேஷண்ட் கீழே பாக்குறாங்களோ அப்ப எல்லாம் என்ன ஆகிடும்? அந்த ஐலிட் வந்து இந்த மாதிரி வி ஷேப்ல மாறிடும். அது பேரு தான் வந்துட்டு மான்சன் சைன். Next, what is the immediate first aid management of chemical accident foreign body on the corneal area? Corneal area la chemical accident ana enna management? Option A, remove foreign body. Option B, cover the foreign body. Option C, clean the eyes with water or normal saline. Give pain medication. Okay, so remove கிடையாது, கவரும் கிடையாது. கெமிக்கல் நாலே ஃபர்ஸ்ட் என்னது? clean the eye with running water. ஓகேவா? ரன்னிங் வாட்டர் ஆர் நார்மல் சலைன் வச்சு தான் நம்ம கிளீன் பண்ணணும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, கிளீன் த ஐஸ் தான். நெக்ஸ்ட், a type of fever in which after every 24 hours the body temperature comes to normal. முக்கியமான வேர்டு இதுதான். when body temperature comes to normal level is known as intermittent fever. Okay, what is intermittent fever? ஸோ ஃபீவர் இருக்கும், ஆனால் என்ன ஆகிடும்? ஃபீவர் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும், ஆனால் ஒரு சமயம் என்ன ஆகும்? இட் கம்ஸ் டு த நார்மல் பாடி டெம்பரேச்சர். தட் இஸ் நோன் அஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர்.
ஓகேவா? இது ரெமினன்ட் ஃபீவர்னா என்ன? அந்த ஃப்ளக்சுவேஷன் அதிகமாகவும் இருக்கும், அது நார்மலுக்கு வரவும் வராது. ஸோ தட் இஸ் நோன் as ரெமினன்ட் ஃபீவர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் தான். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.